يأكل من اللحم الأضحيته فوق ثلاثة يوم. உல்ஹியா என்ற இந்த குர்பானி கரியை 3 நாட்களுக்கு மேலாக நீங்கள் வைத்து சாப்பிட வேண்டாம் என்று பெருமானார் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்ன 3 நாள் தான் கறியை வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, அடுத்த வருஷம் பக்ரீத் வரைக்கும் எல்லாம் உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்றோமே, இங்கிருந்து வெளிநாட்டுகளுக்கெல்லாம் பார்சல் ஆகுத, அப்போ எப்படி சட்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் உலுஹியா கொடுக்கப்பட்ட அந்த கரியை ஒரு வருஷம் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மாதிரி ஹதீஸை சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. லா யஅகுலு, சாப்பிட வேண்டாம், மினல் லஹமில் உல்ஹியத்திஹி, குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த உல்ஹியாவுடைய கரியை நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஃபௌக ஸலாஸத யௌமின், 3 நாட்களுக்கு மேலாக வைத்து சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் நாம் இப்போ உப்பு கண்டம் போட்டு பல வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொன்னால், அதாவது உல்ஹியா என்பது எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் இருந்தது. அது நம்ம குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு போன வாரம் நம்ம பேசணும். அப்போ எல்லா நபிமார்களுடைய காலத்தில் குர்பானி என்பது இருந்தாலும் சட்டங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான ஆபில் காபில் அவர்களெல்லாம் கொடுத்த குர்பானி அந்த காலத்தில் எப்படின்னு சொன்னால், குர்பானியை கொடுத்து அந்த இறைச்சியை ஒரு மலையடி வாரத்தில் கொண்டு போய் வச்சிடணும். அதை ஒரு சொட்டு கூட எடுக்கக்கூடாது. அது ஒரு நெருப்பு ஜுவாலை அந்த குர்பானி கரியை கரித்து விடும். அப்படி என்றால் அல்லாஹ் அந்த குர்பானி கரியை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். அது அப்படியே ஒன்றுமாகாமல் கரியாகவே இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது அர்த்தம். இதுதான் முந்தைய உம்மத்தை யாரெல்லாம் தக்குவாதாரிகள், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் அப்படி என்பதை வெளிப்படையாகவே அல்லாஹு தஆலா காண்பித்தான். ஆனால் நமக்கு லட்சக்கணக்கான மக்கள் குர்பானி, கோடிக்கணக்கான மக்கள் குர்பானி கொடுக்குறோம். எதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், எதை அல்லாஹ் ஏற்றுக்கல, யார் பெருமைக்காக கொடுத்தாங்க, யார் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு கொடுத்தாங்க, யார் அல்லாஹுக்காக கொடுத்தாங்க என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். அப்போது சட்டங்கள் இப்படி மாறியது. யாருக்கும் அந்த கரியை கொடுக்கக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு சொட்டு கறி கூட உல்ஹியாவுடைய கரியை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி என்ற சட்டம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்தினுடைய சட்டமும் இதுதான். உல்ஹியா கரியை 3 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிடக்கூடாது அப்படி என்ற ஒரு சட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த ஹதீஸை தொடர்ந்து, அன்தாலிக்க, இந்த 3 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிடக்கூடாது என்ற சட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வஹுவ மன்சூஹுன், அது காலாவதி ஆக்கப்பட்ட ஹதீஸ், அது இப்போ சட்டத்தில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே தான் எபாட நாம் போட்ட அந்த உப்பு கண்டம் தப்பிச்சுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது என்னன்னு சொன்னால், ஒரு வருஷம் இப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து சொல்கிறாங்க, சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அனைவரும் அறிவிக்கின்றார்கள். அடுத்த ஹதீஸ், இந்த இத்தனை சஹாபாக்கள் அறிவித்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டதனால நமக்கு 3 நாளைக்கு மேலேயும் வச்சு சாப்பிடலாம், எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டு சாப்பிடலாம் என்ற சட்டமே நமக்கு வந்தது. ஃபைன்ன ஃபீஹா குல்லஹா பாதன் நஹி பயானன் நஸஹு ஃபஃபி ஸஹீஹைனி மின் ஹதீஸி சலமா. அடுத்த ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சில சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, குர்பானியினுடைய அந்த பிராணியினுடைய அந்த தோலை எடுத்து நாங்கள் தண்ணீரை சேமிக்கக்கூடிய வாட்டர் கேன்களாக பயன்படுத்துகிறோம். தோலில் இன்றைக்கும் நீங்கள் சவுதியில் சில பேரை பார்க்கலாம், தோள்களிலே, மிருகத்தினுடைய தோள்களிலே அவர்கள் என்ன செய்கிறாங்க, தண்ணீரை நிரப்பக்கூடிய வாட்டர் கேனாக பயன்படுத்துகிறார்கள் பாலைவனத்தில். அதே போன்று அந்த பிராணியினுடைய அந்த கொழுப்புகளை எல்லாம் சேகரித்து அதைத்தான் அவர்கள் எண்ணெயாக பயன்படுத்துவார்கள். அதுதான் ரொம்ப உடலுக்கும் நல்லது. இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயிலு, அந்த ஆயில், இந்த ஆயில்னா எல்லாம் குருடாயில்களிலிருந்து வெளியாக்கப்படக்கூடிய வேஸ்டேஜிலிருந்து பியூரிஃபைட் பண்ணி அதை சில வாசன திரவியங்களை கொடுத்து சன்ஃப்ளவர் ஆயிலு, அந்த ஆயிலு, இந்த ஆயில் நமக்கு கொடுக்குறான். இது முந்தைய காலத்தில் கிடையாது. அதில் ரொம்ப ஆக சிறந்த ஆயில் நம்ம உடலுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த பிராணியிலிருந்து வரக்கூடிய அந்த கொழுப்புகளிலிருந்து கரைக்கக்கூடிய அந்த எண்ணெய் தான் சுத்தமான எண்ணெய். மற்றதெல்லாம் பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோல், டீசல், என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய கச்சா குருடாயல்கள் எல்லாம்
பியூரிஃபைட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சமையல் ஆயில். அதனால தான் கேன்சர் வருது, ஹார்ட் அட்டாக் வருதுன்றான். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி யா ரசூலல்லாஹ் பிராணியினுடைய தோல்களை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், எண்ணெய்களை கொழுப்புகளை உருக்கி அதை சேகரித்து பல நாட்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் எண்ணெயாக பயன்படுத்தி கொள்கின்றோம் அப்படி என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு வருஷம் சொன்னாங்க, நீங்கள் இந்த உலுகியாவுடைய இறைச்சிகளை, அதனுடைய தோலை, அதனுடைய கொழுப்புகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது தான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நஃஅலு கமா ஃபஅல்னா மினல் ஆமில் மாலி, போன ஆண்டு நாங்கள் உங்களிடத்திலே கேட்கும் பொழுது 3 நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்களே, அப்போ அந்த சட்டம் நிலுவையில் இல்லை, அந்த சட்டம் இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போன வருஷம் நான் சொன்னேன். எதனாலன்னு சொன்னால், மதீனாவில் உலுகியா கொடுக்கப்பட்ட காலத்தில் கறியெல்லாம் சேகரித்து வைக்கப்படக்கூடிய அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே வெளியூர்களிலிருந்து பல ஏழை மக்கள் வந்தார்கள், தேவையுடைய பசியுடைய ஏழை மக்கள் வந்தார்கள். எனவே அந்த ஏழை மக்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக நான் என்ன சொன்னேன், உல்ஹியா கறியை 3 நாட்களுக்கு மேலே யாரும் வச்சுக்காதீங்க, வந்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பசியார வையுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சூழலை பொறுத்து சொல்லப்பட்டது. இருந்தாலும் நீங்கள் அந்த கறிகளை 3 நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடுவது என்பது தவறில்லை அப்படின்னு அடுத்த ஆண்டு பெருமானார் அவர்கள் சொல்லிய காரணத்தினால்தான் நாம் இன்னைக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் உப்பு கண்டம் போட்டு நாம் என்ன செய்கிறோம், வைத்துக்கொண்டே இருந்து நம்ம சாப்பிட்றோம், தப்பு இல்லை. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஹஜ்ரத் கொடுத்த குர்பானியினுடைய தலையை நம்ம சாப்பிடலாமா, போட்டியை நம்ம சாப்பிடலாமா, காலை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, தலைலாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அது முசீபத்து, அந்த முசீபத்து நமக்கு வேணாம், ஹஜ்ரத்து மோதினாரை பார்த்து கொடுக்குற அந்த முசீபத்து அவருக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்லைங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம், கொடுக்கக்கூடியவர்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம், தவறல்ல. கூலியாக மட்டுமே கொடுக்கக்கூடாது, ஒரு சட்டம். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய கிருபையில நேற்று அசரோட தக்பீர், உல்ஹியா கொடுக்கக்கூடிய தக்பீருடைய வக்து, உல்ஹியா குர்பானி டைம் முடிஞ்சு போச்சு. நேற்று அசரோட, அசருக்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்று அசர் வரை தக்பீர் முடிந்துவிடும். இன்னைக்கு 21வது தக்பீர் ஓதிருக்கிறோம். லொஹர் அசரை சேர்த்தா 23 தக்பீர்கள் நம்ம வக்துடைய தொழுகையில் முடிஞ்சிடும். சில பேர் குர்பானி கொடுத்து முடிச்சதோட முடியெல்லாம் வெட்டக்கூடாதுதா, தக்பீர் முடியும் போது தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்படி தான் முடி வெட்டிட்டு வந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் போய் குழப்பிட்டாரு, என்னத்தா அதுக்காட்டி முடி வெட்டிட்டீங்க, தக்பீர் முடியலையே, இன்னும் 23 வக்து தக்பீர் முடிஞ்சவொன்னே தானே முடி நகத்தை வெட்ட சொன்னாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. குர்பானி எப்போ கொடுத்து முடிச்சிங்களோ, குர்பானி கொடுத்து முடிச்சதோட போய் சலூன் கடையில் போய் முடி வெட்டிக்க வேண்டியது தான், நகத்தை வெட்டிக்க வேண்டியது தான். தக்பீர் முடிகிற வரைக்கும் வெட்டக்கூடாதுன்றதெல்லாம் தப்பான, தெரியாமல் சொல்லக்கூடியது என்பதை தெரிந்து கொண்டு, இத்தோடு இந்த குர்பானியுடைய சட்டத்தை எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுல, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்பானியுடைய சட்டங்களை பார்க்கலாம். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானார்.